ஒரு ஃபைல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து வாங்குவோம். அந்த காஃபி தூளை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி தூள் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கட்டியாகாமல் அந்த காஃபி தூளை ட்ரையாகவே எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லையோ ரைஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரைஸை அந்த காட்டன் கிளாத்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லையோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இந்த காஃபி தூளில் போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அந்த காட்டன் கிளாத் ரைஸை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு குட்டியாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கிறேங்க. ஒரு கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்த பிறகு இந்த அரிசி மூட்டையை அழகாக அந்த காஃபி தூள் பாக்ஸ்க்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி இருக்க மாதிரி நம்ம வச்சு விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரைஸை வந்து காட்டன் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி காஃபி தூளை ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது உங்களுக்கு ஈரப்பதம் இருந்தால் கூட அந்த காஃபி பொடியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே இந்த ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். காட்டன் கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ட்ரையாகவே இருக்குங்க.